ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து டபுள் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கோதுமை ப்ரெட்டில் செய்கிறது. முன்னாடி நம்ம வந்து செஞ்சது வந்து ப்ரெட் அல்வா செஞ்சுருந்தோம். பால்லையே ப்ரெட்டை வேக வச்சு மில்க் மெட்லாம் ஊற்றி செய்கிறது. இது வந்து கோதுமை ப்ரெட்டில் ஜீராவில் போட்டு செய்கிறது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர். எண்ணெயை ஊற்றிக்குவோம். கோதுமை ப்ரெட்டு 2 பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஸ்லேஸ் போடாத தான் வாங்குவோம். இந்த தடவை ஸ்லேஸ் போட்டது வாங்கிட்டோம். ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரெட்டெல்லாம் எடுத்து காய வச்சோம். கொஞ்சம் ரஃப்பாக ஆகட்டும்ட்டு. பாருங்கள், 1 2 அப்படி உடச்சிக்கலாம். உடச்ச ப்ரெட்டை பூரா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். 2 ப்ரெட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு எதுக்கு காய வைக்கிறதுனா, சாஃப்டாக இருந்தால் எண்ணெய் ரொம்ப குடிக்கும், அதனால தான். எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். 2 பாக்கெட் ப்ரெட்டையும். இந்த வந்து டபுள் மிட்டாய்க்கு கோதுமை ப்ரெட்டு தான் போடணும். வேறு வந்து வெள்ளை ப்ரெட் போடக்கூடாது. கோதுமை ப்ரெட்டு போடாமல் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இப்படி பொரிச்சிக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். 1 2 உடச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே ரொம்ப செவக்க வறுக்க வேணாம். லைட் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ வந்து ஜீரா காய்ச்சிக்குவோம். அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு ஒரு ப்ரெட்டுக்கு 1/2 கிலோ ஜீனி கணக்கு வச்சு 2 ப்ரெட்டுக்கு 1 கிலோ ஜீனி எடுத்துருக்கோம். இதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இனிப்பு எடுத்து கொடுக்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சிருச்சு பாருங்கள். பொரிச்சு வச்ச ப்ரெட்டை பூரா இந்த பாகில் போட்டுக்கலாம். இந்த ப்ரெட்டு பூரா அந்த பாவில் வேகணும். அப்போ தான் தண்ணி நல்லா இழுத்து கொடுத்துரும். ஜீரா தண்ணி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 2 ஸ்பூனு கோதுமை மாவு நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கோம். அந்த 2 ஸ்பூன் கோதுமை மாவு தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். நல்லா டைட்டாகிரும். வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எப்படி கட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டபுள் மிட்டாய். முன்னாடி போட்டது வந்து ப்ரெட் அல்வா. 2 வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். 150 கிராம் வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா போடுறோம். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு டபுள் மிட்டாய். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. பிரியாணிக்கெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.